அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல விவாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாரி எனக்கு என்னோட நண்பரோட ஒரு விவாதம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த சின்ன விவாதத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விவாதம் எது சம்மந்தமானா, நம்ம சேனல்ல 3வது ஒரு வீடியோ போட்டிருப்போம். எஜுகேஷன். அந்த எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இங்கிலீஷ் மீடியத்திலேருந்து வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த ஃப்ளூயன்ட்டா அவங்களால பேச முடியல இங்கிலீஷ். அதுக்கு காரணம் டீச்சர்ஸ் அந்த மாரி ஃப்ளூயன்ட்டா பேசுறது கிடையாது. அவங்களுடைய சிலபஸும் அப்படித்தான் இருக்குது, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். அவங்க டியூட்டி அதாவது டீச்சர், அதுக்கப்புறம் லோக்கல் அத்தாரிட்டி இவங்க டியூட்டியை அவங்க சரியாக செஞ்சாங்க அப்படின்னா, ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலான அந்த எஜுகேஷனை நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது கொடுக்காத காரணம் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் தான் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை பார்த்த என்னுடைய நண்பர் இந்த மாதிரி கேட்குறாரு. ஏன்னா சட்டத்திலே அப்படி ஒன்று கிடையாது. குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தில் இல்லை. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் ஸ்கூலில் எஜுகேஷன் அப்படி தான் இருக்கும். ஆக்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த மாதிரி கேட்க முடியும். இல்லாதனால கேட்க முடியாது. அதனால் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் 14 அது என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சட்டம் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கணும். இப்போ நம்ம அதை எடுத்து இங்கே எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கல்வி கொடுக்குறாங்கன்னா அந்த கல்வி எல்லாத்துக்கும், இப்போ கல்விங்கிறது ஒரு ஆக்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த ஆக்ட் அந்த பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த கல்வி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சரியாக தான் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு விதமான குவாலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டோட ஒரு கல்வியும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஸ்டாண்டர்டோட ஒரு கல்வியும் கொடுக்கக்கூடாது. அது கான்ஸ்டியூஷனே வயலேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் லா இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ண அந்த ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன் 2009, அந்த ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் பொருந்தும், ப்ரைவேட்டுக்கு பொருந்தாது. அதனால தான் இந்த கல்வியில் இந்த பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம நண்பர் சொல்லியிருப்பாப்புல. எஜுகேஷன் ஈக்குவலாகவும் இல்லை, குவாலிட்டியாகவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இந்த உதாரணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, உங்கள்கிட்ட இந்த எலெக்ஷன் டைம்லாம் ஓட்டு கேட்டு வராங்களே, எம்பி, எம்எல்ஏ, அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர், கட்சி சார்பாலாம் வருவாங்க. இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வருவாங்க. ஒரு படையாக திரண்டு வருவாங்க. அவங்களுடைய பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அவங்க படிக்கக்கூடிய இடமே வேறு இடம். அங்கே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியான எஜுகேஷனே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ காலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங் பார்த்துருப்போம். அதில் ஜேஇஇ அந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா, என்ஐடி, ஐஐடி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் கோர்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் படிக்கிறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யூஸ் ஆகுது. அதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் சில யூனிவர்சிட்டி இருக்குது. இன்ஜினியரிங் கோர்ஸ் அவங்களும் கொடுக்குறாங்க. ஏன் நம்ம போட்டுட்டு அந்த எக்ஸாம் எழுதுகிறோம்? அப்போ என்ன அர்த்தம்? தெளிவாகவே தெரியுது. அங்கே குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா இருக்கும். கம்பேர் பண்ணும்போது மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது, மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. அப்போ இதில் ஈக்குவாலிட்டிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஏன்னா ஒரு கல்வி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுது. அங்கேயே பாகுபாடு காமிச்சிட்டோம் அப்படின்னா சொசைட்டியில் பாகுபாடு இல்லாத இடமே இருக்க போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிறோம்? அந்த படிப்பு அவனோட வாழ்க்கையை முன்னேற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் படிக்கிறோம். அங்கேயே நம்ம வேறுபாடு காட்டணும் அப்படின்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நாடு அப்படித்தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி விவாதம் பண்ணிட்டு வெட்டியாக டைம் ஓட்டுறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நல்ல விவாதங்களும் தேவைப்படும். அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இதாக பண்ணுறோம். நமக்கு எப்போவுமே செயல்பாட்டில் இறங்கி தான் பிடிக்கும். சொன்னால் செய்யணும், இல்லைன்னா செய்யவே கூடாது, பேசவும் கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருத்தப்படுவாங்க. என்னன்னா, அந்த அரசாங்கம் அமைஞ்சிருந்தால் நல்லாட்சி கொடுத்துருப்பாங்க, இந்த அரசாங்கம் வந்திருந்தால் நல்லாட்சி கொடுத்துருப்பாங்க. மாற்றி 5 வருஷம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்ன 5 வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் மறந்துடுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த அரசு அமைஞ்சாலும் பிரச்சனையே கிடையாது. சட்டம் அப்படிங்கிறது தான் மேலானது. அதனால தான் லா இஸ் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2வது சான்ஸாக இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இனிமேல் எத்தனை யூடியூப் சேனல் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ண போகிறேன். அதனால் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன கேஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதனால் மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சும்மா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி பாருங்கள்.
உங்கள் பசங்க இப்படி படிக்கிறாங்க, அவங்களோட குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். ஃபைல் பண்ணால் தானே தெரியும் என்ன விதமான தாக்கம் ஏற்படுது, என்ன மாதிரி மாற்றம் வருது, யார் யாரெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர்த்த நம்பியிருப்பீங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நம்பியிருப்பீங்க. அவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே திரும்புவாங்க. அப்போ தான் அவங்களோட உண்மை முகமே உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த கட்சியில் இருக்காங்கல்ல, அதனால். ரொம்ப சிம்பிள் தான். அந்த சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு திரிவாங்க. ரொம்ப சின்ன விஷயந்தான். கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸை எடுத்து வாதாட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பொதுநல வழக்காகவே போட்டு எடுத்து வாதாட சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்காது. இங்கே சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பேரை வெளிக்காட்டணும், தன்னோட புகழ் பரப்பணும், தன்னை பற்றி எல்லாமே துதிப்பாடணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு தான் அந்த மாதிரி சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு போலியான போர்வை தான். சரி, ஓகே, நான் முடிச்சிட்றேன். பின்னாடி அந்த விவாதம் இருக்குது, அந்த ஆடியோ நீங்களும் கேளுங்க. சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க, ஈக்குவாலிட்டினா என்ன? ஆன் பண்ணிட்டியா? ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 கேக்குறியா? ஆமா. ஆர்டிகல் 14 என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்படின்னா சட்டத்தால் அனைவரும் சமம் கிடையாது. ஓகே, அப்படின்னா என்ன சொல்லுங்கன்னா மக்கள் வந்து அப்புறம் ஆர்டிகல் 15 எதுக்கு இருக்கு? டிஸ்கிரிமினேஷன் எதுக்கு இருக்குது? நம்ம கல்விக்குள்ள ரிலேட் பண்ணி சொல்லுங்க, வேற எங்கேயும் போக கூடாது. எஜுகேஷன் ஆர்டிகல் 21A என்ன சொல்லிருக்காங்க? ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் தான் கொடுக்கணும், குவாலிட்டியான ஈக்குவலான எஜுகேஷன் அப்படின்னு வார்த்தையை மென்ஷன் ஆகலாங்க வேற ஆக்ட்ல. அதனால ஈக்குவல் எஜுகேஷன் இல்லைங்கிறீங்க, அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல, அதாவது கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், ஆனா அது ஈக்குவலாவும் அது குவாலிட்டியாவும் கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலையே. எங்கேயுமே சொல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல, கான்ஸ்டிடியூஷனே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி கூட வரக்கூடிய வேற எந்த சட்டத்திலயும் அப்படி சொல்லல. எந்த சட்டத்துல இருக்கு? நீ சொல்ற ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல இருக்கா? எல்லா ஸ்கூல்லயும் எல்லா காலேஜ்லயும் அரசு செயல்படுத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல குவாலிட்டியான எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இருக்கா? ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட்ல இருக்கிறத நான் சொல்றேன். நீங்க சொன்னாத ஆர்டி ஆக்ட் 2009ல இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட வந்து அந்த சப்ஜெக்டோட அவங்களுக்கு என்ன மாதிரி எபிலிட்டி இருக்கு அசஸ்மெண்ட் எடுக்க சொல்லிருக்காங்க, எவ்வளவு டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அவங்க நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரோட டியூட்டி அது. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அசஸ்மெண்ட் எடுக்கணும், அது அவங்களோட டியூட்டி. அதே மாதிரி சிலபஸையும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், அதுவும் அவங்களோட டியூட்டி. அவங்க டெக்ஸ்ட் புக்கையும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுவும் டியூட்டி. அப்ப இது எல்லாமே எதை வந்து பேஸ் பண்ணுது அப்படின்னா அவங்க இந்த எஜுகேஷன் வந்து குவாலிட்டியா இருக்கணுங்கிறது தான் மீன் பண்றதுக்கோசரம் தான் இது எல்லாமே வச்சிருக்காங்க. இல்ல அப்படிங்கும் போது நான் சொல்றேன், ஆர்டிஇ அப்படின்றது அந்த ஆக்ட் எதுக்காக வந்துச்சுன்னா கல்வி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அது எப்படி சேர்க்கணும் அப்படின்னு அசஸ் பண்றதுக்கு தான் அந்த ஆக்டே வந்திருக்கு. அதுக்கு ரேங்கிங் சிஸ்டம் வச்சுதான் ஒருத்தன் இவன் நல்லா படிப்பான், அவன் படிக்க மாட்டேன், உனக்கு அதிகமா கவனம் தேவை, உனக்கு குறைவா தேவைப்படுதுன்னு அப்படி ரேங்கிங் பண்ணணும். அந்த ஸ்டேஜை நம்ம இன்னும் தாண்டவே கிடையாது. நம்ம இந்தியா, தமிழ்நாடு, இந்தியாவும் அப்படிதான், அதையும் சேர்த்துக்க என்ன. ஓகே, அப்ப தாண்டல, இன்ன வரையும் அப்படி ஒரு சட்டம் வரல, தாண்டவே கிடையாது. அப்ப எதுக்கு புதிய கல்விக் கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்கு இந்தியா? அது அது தேவையில்லாம ஒரு சட்டத்தை உருவாக்குவானா? ஏன்னா வேர்ல்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டோட வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்கோசரம் அதை கொண்டாடுறாங்க. அப்டேட் வெர்ஷன் தான், ஆப்போட அப்டேட் வெர்ஷன் மாதிரி தான். ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அங்க இல்ல, அது போய் சேரல மக்களுக்கு. முதல்ல புதிய கல்விக் கொள்கைங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்து முழுசா படிக்கணும், அப்பதான் விவாதமே பண்ண முடியும். நான் இன்னும் படிக்கல, நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்ல போகுது? இது மொழி கொள்கையை பத்தி சொல்லும் என்ன. அப்பதான் ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்பெஷல் கிளாஸஸ் எப்படி வைக்கணும், ஸ்மார்ட் கிளாஸஸ் எப்படி, டிவைசஸ் எப்படி, போனு, இந்த டெக்னாலஜில எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் கொண்டு வர்றதுதான் அந்த புதிய கல்விக் கொள்கையோட நோக்கமே. சரி, நம்ம அந்த டாபிக் விட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம சட்டம், நம்ம நாட்டுல இருக்க எந்த சட்டத்திலயும் குவாலிட்டி எஜுகேஷனை பத்தி இல்ல, ஆக்ட் இல்ல, கான்ஸ்டிடியூஷனும் இல்ல. ஈக்குவல் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் வார்த்தை கான்ஸ்டிடியூஷனே கிடையாது. இல்ல, டைரக்டா இல்ல, இன்டர்பிரட் பண்ணும்போது நமக்கு வராது. இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அது அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இன்டர்பிரிட்டேஷன் பண்றது என்ன? இது லாவை புரிய வைக்கிறது, இது நான் என்ன சொல்லுதுன்னு அப்படி பாமரனுக்கு புரிய வைக்கணும், சரியா? அது வந்து சட்டத்திலே இல்ல, சாட்சியமே அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இதானே நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவாங்க உங்களுக்கான ஆன்சரை. பரவாயில்ல, சொல்லட்டும், யாருனாலும் சொல்லட்டும், பேசுவோம், கண்டினியூஸா டிஸ்கஷன் பண்ணுவோம். அதை அப்ப பிரைவேட் ஸ்கூல்ல இருந்துங்க நான் கண்டிப்பா போடுவேன், உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு நான் போடுறேன், இது என்னோட வாக்குறுதி.
அப்ப இப்ப ஃபைனலா முடிச்சுக்குவோம். அப்ப நம்ம எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மட்டமான கல்வி தான் கொடுப்பாங்க. அதை தடுக்கக்கூட அது அது அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான எந்த ஒன்று ஆக்டும் இல்ல. இனிமேல் தான் கொண்டாடணும். தரமான கல்வி இந்த ஸ்கூல் கொடுத்துருக்கா இல்லையான்னு எந்த ஆக்ட்ல கேள்வி அப்ப ஒரு ஸ்கூலவே எடுத்துக்க. ஒரு ஸ்கூலு தரமான கல்வி கொடுக்கல, ஸ்கூலை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல, ஒழுங்கா பெயிண்டிங் பண்ணல, ஒழுங்கா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணல. அதெல்லாம் பல வீடியோ இருக்குது, நீங்க பாக்கல. இங்க மண்டல ஒழுகாமா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அத எந்த ஆக்ட்லயும் நீ கேள்வி அப்ப என்னால வாழ முடியலன்னு கேப்பியா? ஆர்டிகல் 21 கேப்பியா? இல்ல என்னால ஒழுங்கா உட்காந்து படிக்க முடியலன்னு கேப்பியா? இல்ல இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு ஒழுங்கா கல்வி நிலையத்தை உருவாக்கி கொடுக்கல, பாதுகாப்பான தரமான கல்வி நிலையத்தை கொடுக்கல அப்படின்னு நீ கேள்வி கேப்பியா? நம்ம சேனலோட நம்ம 3rd வீடியோ அந்த எஜுகேஷனை பத்தி போட்டிருப்போம். அந்த இதுலயே தெளிவா சொல்லிட்டேன். நீங்க இந்த இப்ப சொல்லக்கூடிய எல்லா விஷயமே அந்த ஆக்ட்ல இருக்கு, அதுல கேட்கலாம். நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க தெளிவா பாக்கலன்னு நினைக்கிறேன். என்ன தெளிவா பாக்கல? நீ என்ன தெளிவு? நீ வந்து என்ன சொல்ற, உன்னுடைய வெறுப்பு அரசியல் நீ கொண்டு வரக்கூடாது. தப்பு. அரசாங்கம் செயல்படல, தப்பு. ஏன் செயல்படல? சட்டத்தில் இருந்தா தானே செயல்படும். ஓகே சரி, மீதியை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கிறவங்க ஆன்சர் சொல்லுவாங்க, நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். சட்டத்துல இருந்தா தானே செயல்படும். இப்ப 78 வருஷமா சட்டத்துல இல்ல, இனிமேல் தான் சட்டம் நம்ம கொண்டாடணும். பாப்போம். நீ கூட கொண்டு வா, நீ கூட போய் பேசி அதுக்கு ஒரு கமிட்டி போடுங்க, லா கமிஷன் ஆரம்பிங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம். நானும் வரேன். சரி பாப்போம். நமக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இதுக்கான ஆன்சர் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். கான்வர்சேஷன் முடிச்சுக்கலாமா? தாராளமா முடிச்சு. நண்பர் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இருக்கான்னு பார்த்துருவோம். அதாவது அவர் என்ன கொஸ்டின் கேட்டார் அப்படின்னா, நம்ம பார்த்த அந்த ஆக்ட் 2009 ஆக்ட், இந்த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் பொருந்தும், ப்ரைவேட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அது சரியா தப்பான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே பார்த்துடலாம். அது எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். அதாவது என்னென்னா டெஃபினிஷன், அந்த ஆக்டில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க, டெஃபினிஷன். அதுபடி ஸ்கூல் அப்படிங்கிற டெஃபினிஷன் கீழே எந்தெந்த ஸ்கூல் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ கிளாஸ் செக்ஷன் 2ல் கிளாஸ் என்னு, இந்த என்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஸ்கூல் மீன்ஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸ் கீழே என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். இதில் ஸ்கூல் அப்படிங்கிறதுல வந்து ஓனுடு, கண்ட்ரோல்டு பை அப்ராப்ரேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி, எய்டடு, அப்புறம் அன்எய்டட் ஸ்கூலு, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்கூல்ஸையும் தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆக்ட் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் பொருந்தும்.